தேசப்பற்றும் நேர்மையும் மிகுந்த நமது இராணுவம் இன்று ஆபரேஷன் சிந்தூர் எனும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதை இந்தியராகிய நாம் ஒவ்வொருவரும் பாராட்டுகிறோம், பெருமை கொள்கிறோம். இந்திய இராணுவ வீரர் ஒவ்வொருவரும் நேர்மையுடனும் தேசப்பற்றுடனும் கடமையுணர்வுடனும் செயல்படுவதால் நாம் ஒவ்வொருவரும் இரவில் நிம்மதியாக தூங்க முடிகிறது. இந்திய இராணுவ வீரர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் நமது நாட்டின் பாதுகாப்பு என்னவாகும் என்பதை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணர வேண்டும். அதே நேர்மையும் கடமையுணர்வும் இந்திய ஆட்சி பணிக்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஐஏஎஸ் அலுவலர்கள், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 500 ஐஏஎஸ் அலுவலர்களுக்கும் உள்ளதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரிப்போர்ட் ஆஃப் தி Comptroller and Auditor General of India, Local Bodies for the year ended March 2017 படி மாவட்ட பஞ்சாயத்துகளில் 375 தணிக்கை தடைகள், வட்டார பஞ்சாயத்துகளில் 47,495 தணிக்கை தடைகள், மாநகராட்சிகளில் 71,490 தணிக்கை தடைகள், நகராட்சிகளில் 80,070 தணிக்கை தடைகள், பேரூராட்சிகளில் 71,310 தணிக்கை தடைகள் உள்ளன என்று தெரிவிக்கிறது. அதாவது சுமார் 2 லட்சம் கோடிக்கும் மேலாக உள்ளாட்சிகளில் நிதி இழப்பு உள்ளது என அறிய முடிகிறது. நான் வாழும் விருத்தாசலம் நகராட்சியில் 1974-75 முதல் 2014-2015 முடிய விருத்தாசலம் நகராட்சியில் 2,467 பத்திகள் நிலுவையில் உள்ளன என்றும் அவற்றில் ரூபாய் 206,36,16,332 ரூபாய் நிதி இழப்பு எனவும் குறிப்பிட்டு அதனை தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கடிதம் எழுதியும் இதுவரை வசூலிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு இந்திய இராணுவ வீரர்களுக்கு உள்ளது போன்ற தேசப்பற்றும் நேர்மையும் கடமை உணர்வும் வரும் நாள் என்னாளோ என ஆவலோடு காத்திருக்க வேண்டிய குடிமகனாக வள்ளுவன்.